சமீப நாட்களாக நிறைய நியூஸில் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறது, பெண்கள் மட்டும் இல்லை குழந்தைகள் உட்பட பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுறது, இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்குறப்போ ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஸோ இதை பற்றி நாம் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். பட்டி டிங்கரிங். எப்படி சாதி மதம் இதனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் பாதிக்கப்படுறாங்களோ, அந்த மாதிரி பிறக்கும் போதே இந்த ஜெண்டரில் பிறந்துட்டதுனாலேயே பெண்கள் சுரண்டப்படுகிறார்கள். இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்படப்படுறாங்க. இப்போது அந்த காலத்தில் ஒரு 11ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு இப்படி எந்த காலகட்டம் எடுத்திங்கனாலோ ஏதோ ஒரு அரசரோ ஏதோ ஒரு கிங்டமோ வேற ஒருத்தர் மேலே படையெடுத்திருப்பாங்க. இந்த படையெடுப்பின் போது அங்கே இருக்கிற பெண்களை இந்த படையினர் தளபதிகள் இவங்கெல்லாம் எப்படி பார்த்துருப்பாங்க, எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த நவீன காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு அரசாங்கம் தன்னுடைய இராணுவ படையை வைத்து ஏதோ ஒரு சமூகத்தின் மீது ஒரு அடக்குமுறையை ஏவுறப்ப கூட அதில் அதிகம் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் மட்டும் இல்லை, மிக பெரும் சாட்சியாக இருக்கிறது தான் 2009 நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை, அதாவது இலங்கையில் நடந்த அந்த வார் கிரைம்ஸ். இதை நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும் எப்படி பெண்களை இந்த மாதிரியான போர் சூழல்களில் இவங்கெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்றது நமக்கு புரியுது. இப்போ இந்த மாதிரி பார்வையில் தான் இப்போ வெளிவந்துட்டு இருக்கிற இந்த பெண்கள் மேலே நிகழ்த்தப்படுகிற அந்த வன்கொடுமை பற்றிய செய்திகள்லாம் நான் பார்க்குறேன். சமீபமாக வெள்ளூரில் ஜோலார்பேட்டை கடந்து போயிட்டுருக்கிற ஒரு ட்ரெயினில் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஆண் நபர் ஏறிட்டு அங்கே தனியாக இருக்கிற ஒரு பெண்ணிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுறாரு. அப்போ அந்த பெண் அதை ரெசிஸ்ட் பண்ணுறப்போ அவங்கள தாக்குறான். மீண்டும் அந்த பெண் போராடுறாங்க, அவங்கள திரும்ப தாக்குறான். அப்புறம் அந்த பெண்ணை காயப்படுத்தி அந்த ட்ரெயின்லேருந்து தள்ளி விடுறான். ஓடுற ட்ரெயின்லேருந்து ஒரு பெண் கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் அங்கே மக்கள் அதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவங்களுடைய வாக்குமூலத்தை நிறையா டிவியில் ஒளிபரப்புகிறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப கிராஃபிக்காக இருந்துச்சு. அது நான் இங்கே போடணும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா எனக்கு அதை பார்க்குறப்போ ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கர்ப்பிணியை கீழே தள்ளிவிட்டு காட்பாடி ரயில் நிலையத்தில் இறங்கி சென்ற ஹேமராஜை உடனடியாக போலீசார் கைது செய்தனர். ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிடப்பட்டதில் காயமடைந்த அந்த கர்ப்பிணிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவன் ஏற்கனவே இந்த மாதிரியான பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டுக்கிட்டு வந்தவனா, ஏற்கனவே இவன் மேலே ஒரு கொலை குற்றம் இருக்கான். இந்த மாதிரி ஆல்ரெடி இதே மாதிரியான குற்றப்பின்னணியோட இயங்கிட்டு இருக்கிற ஆட்கள் திரும்ப வெளியே திரும்ப அதே குற்றங்களை செய்யறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது. ரீசெண்டாக நம்ம நியூஸ்லேயும் நிறையா பார்க்குறோம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன் அப்படின்றவனுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி குற்றப்பின்னணி இருந்திருக்கு. திரும்ப வெளியே அதே வேலையை செய்கிறான். அப்போது இவர்கள்லாம் இப்படி சுற்றிட்டு இருக்கிறப்போ அப்போ பெண்களுக்கு என்ன தான் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ இந்த ட்ரெயினில் நிகழ்ந்ததில்லை இந்த சம்பவம். இந்த குற்றத்தை செஞ்ச நபர் அந்த ஹேமந்த் ராஜுக்கு அவனுக்கு அதே தான் வேலையா, அவனுடைய மோடஸ் ஆப்ராண்டி அதுதானா. அந்த ட்ரெயினில் பயணிப்பானா, இந்த மாதிரி லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட இதே மாதிரி நடந்துப்பானா, இது அவனுடைய தொடர் வேலை. இப்போது இதே மாதிரியான ட்ரெயின் இன்சிடென்ட் வேறு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறப்போ 2011 இதே மாதிரி ஒரு நபர் கேரளாவில் சௌமியா அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். She was alone in the ladies compartment of a local train when Govind Swamy entered the coach and tried to rob her. இதே மாதிரி ஓடுற ட்ரெயினில் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டு, அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற தனியாக இருக்கக்கூடிய அந்த சௌமியான்ற பெண்கிட்ட இதே மாதிரி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுறாரு. அவங்க தப்பிச்சு போகணுன்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்கள அடித்து தாக்கி அவங்களுக்கு காயம் ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் ட்ரெயினில் இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாங்களா இல்லை இவனா தள்ளி விட்டானா அப்படின்றது தெரில. அவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு திரும்ப காயம் ஏற்படுது. இவன் ட்ரெயினில் இருந்து இறங்கி போய் அந்த பெண்ணை தனியாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு பாலியல் வல்லுறவில் ஈடுபட்டிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பெண் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேரளா ஹைகோர்ட்லேயும் அவனுக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் அவனுடைய தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுது. இப்படி அந்த கேஸினுடைய ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்படி ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறதுக்கப்புறம் மரணத்தினுடைய விளிம்பு வரைக்கும் போயிட்டு நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு இவங்கெல்லாம் உட்காந்து இவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கலாமா தூக்கு தண்டனை கொடுக்கலாமா அப்படின்ற பஞ்சாயத்து ஒரு 10 வருஷம் நிகழ்த்தி கடைசீட்டில் அவன் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு இதெல்லாம் ஒரு புறம் நடக்கட்டும். எதாக இருந்தாலும்
ஜுடிஷியரி சிஸ்டம் படி சட்டப்படி நடக்கணும் அப்படின்றதுல எனக்கும் உடன்பாடு இருக்குது. ஆனால் ஒரு குற்றம் நிகழ்கிறதுக்கு முன்னாடியே அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கு, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கவர்மெண்ட் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்ல. அதுக்கு தான் நாங்கள் வந்து பெண் போலீஸை வந்து நாங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இப்போ பெண்களுடைய பாதுகாப்புக்கு சிசிடிவி வைக்கிறோம். இதெல்லாம் வந்து என்னென்னா, ஒரு குற்றம் நடந்ததுக்கப்புறம் அந்த குற்றத்தை செஞ்சவனை பிடிக்கிறதுக்கோ இல்லை இந்த குற்றத்தை யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்ற எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கோ பயன்படுது. ஆனால் ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தவிர்க்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது. தற்காப்பை தவிர பெண்களுக்கு வேறு எந்த ஒரு விஷயமும் இதுக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. ஒரு பெண் தனியாக இருக்கிறாள், அவள் வீக்கஸ்ட்டாக உணர்றா, ரொம்ப வல்னரபிளாக உணரப்படுகிறாள். இதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு ஆண் வந்து வன்முறையை பிரயோகித்து அவளை வந்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுறதோ இல்லை அவளை வந்து கொலை பண்ணுற அளவுக்கு கூட போகிற அளவுக்கு நிலைமை போயிட்டுருக்கு. அப்போ இதை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு வைலன்ஸை தடுக்கிற அளவுக்காவது நமக்கு ஒரு லீத்தல் வெப்பனையோ நான் லீத்தல் வெப்பனையோ ஒரு பெண் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு தோணுது. அதாவது இந்த லீத்தல் வெப்பனாக இருக்கட்டும் இல்லை நான் லீத்தல் வெப்பனாக இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தணும், நம்மளுடைய தற்காப்புக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கணும் இல்லையா? அந்த புரிதலோட ஏன் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடாது, அவங்கள ஏன் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணக்கூடாது? எல்லா கல்லூரிகள்லேயும் எல்லா பள்ளிக்கூடங்கள்ல இருந்தும் பெண்களுக்கு தற்காப்பு விஷயங்களை சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை ஏன் செய்யக்கூடாது? அது ஒரு பாலிசி மேக்கிங்லேயும் ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தோணுது. இப்போ நான் சொன்ன இந்த சம்பவத்தை விடுங்க. இப்போ ரீசெண்டாக வெள்ளூரில் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் மருத்துவர் தன்னுடைய ஆண் நண்பரோட படம் பார்த்துட்டு ஹாஸ்டலுக்கு போகணும் அப்படின்றப்போ ஒரு ஆட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஆட்டோவில் ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க. அது ஷேர் ஆட்டோன்னு சொல்கிறாங்க. சரி, அது நம்பி வந்து இவங்க 2 பேரும் ஏறிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ வந்து வேறு திசையில் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் செலுத்தப்படுது. அப்புறம் அந்த ஆண் நண்பர்னுடைய கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டி அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க. அதில் ஒருத்தன் மைனர். அப்புறம் இந்த கேஸில் வந்து ரீசெண்டாக தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பில் வந்து அந்த மைனர் பையனை உட்பட மீதி எல்லோருக்கும் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. இந்த தீர்ப்பு அறிவிக்கப்படுற அன்னைக்கு இந்த குற்றவாளிகளை கூட்டிக்கிட்டு போலீஸ் வந்து நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க. நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லப்பட்டதுக்கப்புறம் வர்றப்போ அந்த பையன் வந்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற மீடியா ஆட்களை தாக்குறான். தான் பண்ணது தப்பு, தான் பண்ணது குற்றம் அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாம தான் இவங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான மனிதர்கள் கிட்ட இருந்து பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? அந்த பாதுகாப்பை உறுதி செய்வது அரசோட கடமை தானே. ஒரு குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை தாக்கி மரணப்படுக்கையில் வீழ்த்துற வரைக்கும் நீங்க வந்து வரமாட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து மரண வாக்கு மூலம் வாங்குறது, குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் இந்த மாதிரி உட்காந்து கேஸ் நடத்துறது, அதெல்லாம் இருக்கட்டும். பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய பாதுகாப்பை நான் உறுதி செய்து கொள்ள வேண்டாமா அப்படின்ற பெண்களுடைய கேள்வி ஒன்று இருக்குல்ல. அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இரவு 7 மணிக்கு மேலே ஒரு 9 மணி 10 மணிக்கு தனியாக நான் பயணிக்கிறப்போ நான் பார்க்குற ஆண் மனிதர்கள் இருக்காங்க பாருங்கள், அதில் நல்லவங்களும் இருக்காங்க. பட்டு எந்த நேரம் வேணாலும் என் மேலே எப்போ வேணாலும் தாக்குதல் நடக்கும் அப்படின்ற நிலையில் பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குல்ல, சூழல் இருக்குல்ல. அப்போ அந்த சூழலை சமாளிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கை தரும்னா அது வந்து தற்காப்பு அந்த மாதிரியான கலைகள் மூலமாக அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு ட்ரைனிங்காக தான் இருக்கும். ரொம்ப நான் இதை ரொமான்டிசைஸ் பண்ணி ஒரு சினிமா மாதிரி கற்பனை பண்ணிலாம் நான் சொல்லலை. தப்பு மேட்டராக எனக்கு தோணுது. பெப்பர் ஸ்ப்ரேலாம் வச்சு நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சமாளிக்க முடியுமோ அப்படின்னு தோணலை. அட்லீஸ்ட்டு தாக்க வர்ற ஒரு மனிதனுக்கு ஒரு டிசபிலிட்டி ஏற்படுத்துகிற அளவுக்காவது ஒரு வெப்பன் வந்து அவங்க கிட்ட எப்பயுமே அவங்களுடைய பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அது அவசியம்னு நினைக்கிறேன். இந்தியாவிலேயே அரசனுடைய அனுமதியோட லைசன்ஸ் பெற்றுக்கொண்டு துப்பாக்கியை சில பேர் வச்சுக்கிட்டே சுற்றுறாங்க. துப்பாக்கியை வந்து எந்த இடத்துல பிரயோகிக்கணும், எந்த இடத்துல பிரயோகிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு செல்ஃப் அவேர்னஸோட அவங்க வந்து இந்த மாதிரி லைசன்ஸோட துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அவங்க சுற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ இட் இஸ் லீகல். துப்பாக்கி வச்சிருக்கிறவங்க எல்லாருமே எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டு இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பட் தான் மேலே ஒரு தாக்குதல் நடக்கிறப்போ, அதாவது மரணத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு ஒரு தாக்குதல் நடத்துகிறப்போ ஒரு துப்பாக்கியை பார்க்குறப்பவே ஒரு எதிரிக்கு பயம் வரும் இல்லையா? அந்த பயம் அவங்கள தப்பிக்கிறதுக்கு அது உதவி செய்யும் இல்லையா? போலீஸ்க்கு கால் பண்ணால் சில நிமிடங்களில் வந்துடுவீங்க. பட் இந்த மாதிரியான சம்பவங்களில் ஒரு சில செகண்ட்ஸ்லேயே இந்த மாதிரியான குற்றவாளிகள் ஆபத்தை விளைவிச்சிருவாங்க. அப்போ அந்த மாதிரியான சூழலுக்கு அடுத்த செகண்ட்லேயே நம்ம தற்காப்பை பயன்படுத்தி தப்பிக்கிறது தான் ஒரே வழியாக இருக்க முடியும். நான் அதுக்காக எல்லாருக்கும் துப்பாக்கி கொடுக்கறது தான் சரின்னு சொல்ல முடியாது. பட் துப்பாக்கியும் ஒரு விதமான ஒரு வெப்பன்னு சொல்ல வரேன். டேசர்ஸு இந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்குது. இது எது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணி
அதுக்கான தீர்வை வந்து கண்டுபிடிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது இந்த மாதிரி ஒரு பெண் உங்கள் வீட்லேயே வந்து ஒரு பெண் வந்து ராத்திரியில் பயணிக்கிறாங்க, உங்களுக்கு இருக்கிற பயம் இல்லை அவங்களுக்கு இருக்கிற பயம், இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த தடவை வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன். But